இப்பொழுது இப்பொழுது பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஆன்லைன்ல தடையாளர்கள் இருந்தபடி அவருக்கு வர முடியல. இந்த பாஸ்டர் மகேந்திரன் ஐயா அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். அவனோடு காத்திருக்கிறோம் அருமையான செய்தியை கேட்பதற்கு. பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. வாருங்கள், வந்து எங்களுக்கு உங்களோட செய்தியை கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி. வாருங்கள், நீங்க அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நித்திய விஜயத்திலே இந்த வருடத்திலே கடைசி செய்து கொடுக்க எனக்கு கிருபை செய்தீர் என அழைத்தீர் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, கொடுக்கும் இந்த வார்த்தை உமது நாமத்தை மகிமைப்பட்டும். மறு ஒளிபரப்பிலே இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் அக்னி பற்றி கிருபை செய்ய வேண்டுமாக சொக்கு. என்னை மறந்து நீர் பேச வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே லூக்கா 12:49 லூக்கா 12:49 சொல்லுது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமும் அவருடைய அளவற்ற வாஞ்சையும் தாகவும் வசனத்திலே வெளியாகிறது. பூமியிலே அக்கினியை போட வந்தேன். தேவ ஜனங்கள் மேல் அக்கினி பரலோக பற்றி எரிய வேண்டும். அவள் அக்கினி ஜோலையாக மாற வேண்டும். சங்கம வானொலி மீது அக்கினி இறங்க வேண்டும். நித்திய வெளிச்சத்திலே அக்கினி இறங்க வேண்டும். வார்த்தையின் விதத்தில் அக்கினி இறங்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய தாகம். பாவம் நெருங்காத அக்கினியாய், சோதனைகளை மேற்கொள்ள அக்கினியாய் தேவ ஜனங்கள் வாழ வேண்டும். சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் சுட்டெரிக்கிற அக்கினியாக பிரயாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நீதி அக்கினி ஜுவாலை போல் விளங்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய தாகம். அவர் பூமிக்கு வந்ததின் பல நோக்கங்கள் உண்டு. பாவங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஏன் பிறந்தார்? ஏன் வந்தார்? பாவங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். நித்திய ஜீவனை தரும்படி தந்தார். இழந்து போன தேடும், அதாவது ரட்சிக்க வேண்டும், பாவியை ரட்சிக்க வந்தார். இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடுகள் எப்படி நடக்கின்றன? இந்த வார்த்தையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உலகத்தோடு ஒத்து போகிறார்கள். நடனம் என்ன, ஆட்டம் என்ன, குடி என்ன, கெட்டுக்கொத்தர் என்ன, சாப்பாடு என்ன, வீடுகள் அறிகிற விளக்கல் என்ன, இதெல்லாம் உலகத்துக்குரியவை. ஆண்டவர் ஏன் வந்தார்? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? ஏன் பிறந்தார்? ஏன் வளர்ந்தார்? ஏன் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார்? ஏன் மரித்தார்? ஏன் 3 நாள் உயிர்த்தெழுந்தார்? இதைத்தானையா கிறிஸ்துமஸில் கொண்டாட வேண்டும்? இப்ப யாவும் உண்மைதான். ஆயினும் பூமியின் மேல் அக்னியை போட வந்ததை அவர் தாமே வலியுறுத்தி சொல்லுகிறார். என் ஜனங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும், நித்திய வெளிச்சமாயிருக்க வேண்டும், 2 பிரகாசிக்கிற விளக்காய் திகழ வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் 2 பிரகாசிக்கிற விளக்காய் திகழ வேண்டும், இருளிலே திகழ வேண்டும். அதன் மூலம் அவர் எழுப்புதல் அக்னி தேசத்தில் கரபுரண்டு ஓட வேண்டும். பரிசுத்த அக்னியை நம்மில் போடும்படி நம் ஆண்டவர் வாஞ்சித்தார். அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். பாருங்கள், எலியாவை வரவேற்க பரலோகத்திலிருந்து அக்னிமயமான இரதங்களும் குதிரைகளும் வந்தன. அவர் அந்த அக்னி இரதத்தில் ஏறி சுழல்காற்றில் பரலோகத்துக்கு கொள்ளப்பட்டார். இந்த வசனத்தை கவனமாக வாசிக்க வேண்டும். அக்னி இரதத்தில் ஏறி சுழல் காற்றினால் பரலோகத்துக்கு, அவர் அக்னி இரதத்தில் செல்லவில்லை. சில செய்திகளிலே அவர் அக்னி இரதத்தில் சென்றார் என்று, அது தவறான வார்த்தை. சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி முதலாய் சூழ்ந்து கொள்ளுகிறவர். இந்த நித்திய வெளிச்சத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், மறுவழிப்புற கேட்பவர் எல்லோரையும் அக்கினி முதலாய் சூழ்ந்து இருக்கிறவர். தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவர். அவருடைய உள்ளத்தில் ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள் மேலும் அக்கினியை போட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த பரலோ அக்கினியை இறங்க பண்ணினார் என்பதை தியானிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலும் அந்த அக்கினி பற்றி எரியட்டும் என்று ஜெபத்தோடு தாகத்தோடு இருப்போமாக. நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்தில் அக்கினி பற்றி எரியும். என்று அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கின்றன. மிக சுகமான கேள்விப்பட்டேன். காரணம் என்ன? சபைகள் மூடப்பட்டு விசுவாசிகள் செய்வதறியாது தேய்க்கிறார். காரணம் என்ன? அது சபையில் அக்கினி இல்லை, அக்கினி பற்றி எரியவில்லை. அதனால் தான் சபை மூடப்பட்டு. எவ்வளவு வேதக்கிற உக்குயம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 18:30 1 ராஜாக்கள் 18:30 சகல ஜனங்களும் அவர் கிட்டே வந்தபோது தற்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பரிட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி அதன் மூலம் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி எலியாவின் உள்ளத்தில் பக்தி வாரியாயத்தில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. கர்த்தர் தானே ஜீவனுள்ள தேவன். அவரல்லவா இஸ்ரவேல் தமக்கு சொந்த ஜனமாயிட்டுக் கொண்டார். அப்படி இருக்க தேவ ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்கு சென்றது ஏன்? அவர்களை கர்த்தர் பக்கமா திருப்ப வேண்டும் என்று பார்வனுடைய எலும்புகளும் நரம்புகளும் அக்னியா ஆடிக்கொண்டிருந்தது. பாருங்கள், சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரங்களை நாடு. ஒரு எசேக்கியேல் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நல்லா வாசித்து பாருங்கள். நல்ல விளக்கம் கொடுத்திருக்கு. கர்மேல் பர்வதத்தில் தனியா அவர் ஏறினார். மறுபக்கத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜாவை ஆகாப் நின்று கொண்டிருந்தார். மனைவின் சொற்கேட்டு விக்கிர ஆராதனைக்கு தன்னை விற்று போட்ட ஒரு ராஜா. ஜனங்களும் கர்த்தரை விட்டு விலகி பாகாலை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். 2 நோகினார் குந்தி குந்தி நடந்தார்கள். கர்மேல் பர்வத்துள்ள கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடந்தது. அதை தகர்த்தது யார்? ஒருவேளை ராணியாக யுசபேலும் வேலியா இருக்கக்கூடும். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுவதற்கு முன்பாக செய்த முதல் காரியம் பலிபீடத்தை செப்பனிட்டது. பலிபீடமே கர்த்தருக்கு நமக்கு இடையுள்ள உறவை நிர்ணயிக்கிறது. உங்களுடைய ஜெப பலிபீடம் எப்படி இருக்கிறது? துதி பலிபீடம் எப்படி இருக்கிறது? வேத வாசிப்பு ஊழியம் என்கிற பலி எப்படி இருக்கின்றது? ஆதி அன்பு இருக்குதா? தேவனுடைய அக்கினி இல்லையோ? தேவனுடைய ஐக்கியம் உடைந்து சேர்ந்து கிடக்கிறது. பாருங்கள், ஒரு அக்கினி, அதாவது ஆண்டவரை சொந்த ரட்சித்து கொண்டிருந்த பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெறுகிறார்கள். அவர்கள் அக்கினி அபிஷேகத்தை எடுக்க வேண்டும். அந்த அக்கினி அபிஷேகம் உங்களுக்கு வேண்டுமானால் முக்கியமாக இந்த பரிசுத்தமான வாழ்வு வாழும். அதுதான் இங்கே முக்கியம் ஐயா. பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தால்தான் இந்த அக்கினி உங்கள் மேல் இறங்கும். எபேசு சபையிலே தேவ அன்பு பணிவிடமானது உடைந்து கிடந்தது. கர்த்தர் திக்கத்தோடு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக என்றார். வெளிப்படுத்தல் 2:4-5. பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ அன்பு என்பது ஒரு அக்கினிதான். நேசத்தின் தளல் அக்கினி தளலும் அக்கினி ஜுவாலை கடும் ஜுவாலையாக இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. பாருங்கள், எலியா செய்த முதல் வேலை பலிபீடத்தை செப்பனிட்டான்.
மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை செப்பனிட வேண்டும். மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உறவை செப்பனிட வேண்டும். சகையு தன் வாழ்க்கையை செப்பனிட தீர்மானித்தார். நான் ஒரு இடத்தில் எதையாலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அதை இயேசு கேட்டபோது இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சி வந்தது இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கான் என்றார். லூக்கா 19:8-9. உங்கள் மேல் அக்கினி இறங்க வேண்டுமானால் முதலாவது பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். இயேசு யாக்கோப்பையும் யோவானையும் ஊழியத்துக்கு அழைத்த போது அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். மீன் வலைகளை. வலையை மட்டுமல்ல, வாழ்க்கையும் பார்க்கும்போது கர்த்தருடைய அழைப்பு நிச்சயமாய் நமக்கு வரும். ஏனென்றால் ஓட்ட வலையில் மீன் தங்காது. பாவமுள்ள ஜீவியத்தில் ஆசீர்வாதம் தங்காது. ஒரு பாவம் செய்தால் இதனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வராது. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரிகளும் குளிரடிகளை பிடித்து சங்காரம் செய்து விடுங்கள். தேவனுடைய அன்பை விட்டு தூரப்படுத்துகிற எந்த காரியங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது இறங்கின அக்னி 2 நாளாகவும் 7:1-3. சலமோன் ஜெபம் பண்ணி முடிகிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தில் நிரப்பிற்று. சலமோன் கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினார். என் தேவன் எல்லா தூரப்பார்க்கும் பெரியவர், அவருக்கு நான் கட்டுகிற ஆலயம் பெரிதா இருக்கும்னு சொன்னார். ஜெபம் பண்ணி அந்த ஆலயத்தை பிரசித்த செய்த போது தேவனுடைய அக்கினி சர்வாங்க தனிய வழியும் மற்ற வழியும் பச்சித்தது. ஜெபம் ஜெபம் ஊக்கமான ஜெபம், அதுவே பரலோகத்து அக்னியாய் பூமியில் இறங்கப்படும் வழிமுறை. நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். சாரி, கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு வாசம் பண்ணுகிறார். அன்றைக்கு சலமோன் உலகப்பெருமான ஆலயத்தை பிரசித்த செய்தார். நீங்களோ உங்கள் உள்ளமாய் ஆலயத்தை பிரசித்தி செய்யுங்கள். உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்க என்னதான் தாண்டவம் ஆடினாலும் எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பரிசுத்தம். உள்ளம்தான் திருக்கானவே திருக்கிசெல்லாம் செய்யுது. உள்ளத்தை நீங்கள் பிரசித்த செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை ஜெப வீடு என்று சொன்னார். ஜெப வீட்டை வியாபார செலமாக கொடுத்த காசுக்காரர் புறாவிக்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டார், சுத்திகரித்தார், பரிசுத்தப்படுத்தினார். உங்களுடைய உள்ளமாகிய ஆலயமும் ஜெப வீடாயிருக்க வேணும். இதுதான் ஐயா முக்கியம். நன்றா கவனிங்கள். உங்களுடைய உள்ளமாகிய ஆலயம் ஜெப வீடா இருக்க வேண்டும். எந்த நேரம் ஜெபிக்க வேண்டும், விடுத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வாசலமா இருக்கட்டும், தேவனுடைய அக்கினி இறங்குற ஸ்தலமா இருக்கட்டும், தேவனுடைய மகிமை உங்களை மூடும்.
இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணிட்டு இருந்தது. அவர் எப்பொழுதும் ஜெபித்தார், எல்லா இடத்திலும் ஜெபித்தார். 40 நாட்கள் உபவாச ஜெபத்துடன் தன்னை ஊழியத்தை ஆரம்பித்தார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். லூக்கா 3:2 வாசிக்கிறோம். மறுரூப மலையில் இயேசுவானவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் ஆயிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. கெஸ்மனே தோட்டத்தில் ஊக்கமா ஜெபம் பண்ணார். அவருடைய வேவை இரத்தத்தின் பெருந்தொழியாக தரையில் விழுந்தது. அப்பொழுது தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவரை படைப்படுத்தினார். இந்த கெஸ்மன தோட்டம், அது அருமையான தோட்டம். கெஸ்மன தோட்டத்தை இன்றும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கெஸ்மன தோட்டம் இப்பவும் பாதுகாத்து வச்சிருக்கிறார். பார்க்க மிக நல்ல வடிவா இருக்கும். பாருங்கள், தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கபிரியேல் தூதன் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பள்ளி நேரமாய் அவையிலே அவனை தொட்டான். அப்ப தூதன் பறந்து வந்தான். அப்ப தூதர்கள் பறக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, திடீரென்று தோன்றக்கூடிய தன்மையும் இருக்கு. நன்றாக கவனிக்கணும். ஜெபத்தினால் மாத்திரமே அக்னியை கீழே இறக்க முடியும். ஜெபத்தினால் மாத்திரமே தேசத்தை அசைக்க முடியும். ஜெபத்தினால் மாத்திரமே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். பாருங்கள், இல்லை சங்கம வானோர் ஜெபிக்கிறார் இலங்கை நாட்டுக்காக. எத்தனையோ தேவபிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமேன், ஆமேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது இறங்கும் அக்கினி. நன்றாக கவனியுங்கள். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது இறங்கும் அக்கினி. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்குட்டியையும் ஒரு காட்டுப்புறாவை புறா குஞ்சை என்னிடத்தில் கொண்டு வாழ்ந்தார். பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின. அவைகள் 1000 சூரியன் அஸ்தமித்து கார் உண்டான பின்பு இதோ போய்க்கிற சூழல் அந்த நடுவே அக்கினி ஜுவாலை தோன்றின. இங்கே ஆபிரகாம் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணதை பார்க்கலாம். ஒரு ஆபிரகாமே அக்கினி இறங்க பண்ணா இங்க இந்த ஊழிகள் ஏன் அக்கினியை வர பண்ண முடியாது? இந்த ஒரு கேள்வி எனக்கு சிந்தனை. ஐயா, தேவ பிள்ளைகளுக்கு சகல அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஏன் ஊழியர்கள் அக்கினியை இறக்க முடியவில்லை? தடுமாறுகிறார். காரணம் உங்களுக்கு விளங்கும். கடைப்பிடித்த வேறு ரகசியம் என்ன? 3 வயது 3 முறை வருவது நம்முடைய ஆவி, ஆத்மா. நல்லா கவனிங்க. இங்க 3 வயது என்று 3 முறை வருவது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறிப்பதாகும். ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி நறுங்கொண்ட பலியாக எடுக்கும் போது நிச்சயமாகவே அக்கினி இறங்கியாகும். நறுங்குண்டு. ஆகவேதான் அப்போஸ்தலர் பவுல், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12 சொல்லுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்கண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் இருதயத்தை நீர் புறக்கணிக்க. பாருங்க, ஆபிரகாம் பலிபீடத்து மேல் பலியை நொறுங்குண்டு காணிக்கப்பட்ட போது பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின. ஆபிரகாம் அவரை துரத்தினார் என்று வாசிக்கிறோம். இங்கே பறவைகள் என்று குறிப்பிடுவது வீண் சிந்தனைகள், அவிசாகம், இவற்றை சாத்தான் கொண்டு வந்து பலியை அசுத்தப்படுத்த நினைப்பான்.
ஆபிரகாம் அவரை விரட்டின போது நாமும் கூட தேவ சமூகத்தில் அக்னியா காத்து பாருங்க. ஜெபம் பண்ணும்போது பிரச்சனை, செய்தி கொடுக்கும் பொழுது அநேக தடைகள் வரும். அது பிசாசான கீரிகை. பிசாசு தந்திரம் அவனுக்கு தெரியும். இவர் எங்க போற இந்த நேரத்தில் சரியான நேரத்துக்கு எங்க நித்தியத்துக்கு வரக்காம தடை செய்வான். டிராஃபிக்கை கொண்டு வருவான், ஏதாவது ஒன்று கொண்டு வந்து தடை செய்து விடும். அதான் சத்துருண்ட விளையாட்டு. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நான் கட்ட வேண்டிய பலிபீடம் கல்வாரி மலையுள்ள குல்கதா மேட்டில் இருக்கிறது. இல்லையா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்கு பலியானார். மரணத்தின் வழியாக மூழ்கி சென்றார். தாங்கொண்டா வேதனைகளையும் அவமானங்களையும் நிந்தையை வைத்துக் கொண்டார். எபிரேயர் 10:10 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோம். வழியா கவனியுங்கள். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தப்பட்டிருக்கிறோம். நித்திய ஆவியாலே தம்மத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சி செத்த கிரிகளை சுத்திப்பது உள்ள நிச்சயம். 9:14 இயேசு கிறிஸ்து தமது ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்காக பலிபீடத்திலே படைத்தார். அவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்ததைக்கும் தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவரே பூமியின் மேல் அக்கினி போட வந்தவர். இப்பொழுதே பற்றிய வேணும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் தான். நாங்கள் கேட்கிற பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்தின் மேல் படைத்து அக்கினி இறங்கப்படும் ஊழியம் செய்தார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். பாருங்க ஐயா, ஒரு யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நாங்கள் நித்திய வசனத்தை தேவ புள்ளி எல்லாம் எரிந்து பிரகாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவல் போல பிரிந்திருக்க நாவல் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவரும் மேலும் வந்தது. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 10 நாட்கள் சீஷர்களும் ஜெபவிதமாக 100 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடி காத்திருந்தார்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் நிறுவப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் நிறுவப்பட்டார்கள். இயேசு உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் அன்று நிறைவேறிட்டு. இயேசு ஏற்கனவே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்ததுக்கு சொன்னார். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? லூக்கா 24:49 சொல்றது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிக்கப்படும் வரும் எருசலேமிலே தங்கிடுங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் காத்திருந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பொது பலன் நடந்து கடுகு போல் சொட்டை எடுத்து எழும்புவார் என்பது உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரியே, இந்த நாளிலே அக்கினி பற்றி எறிய வேண்டும். சபைகளிலே அக்கினி பற்றி எறிய வேண்டும். சங்கம வானிலையை பற்றி எறிய வேண்டும். தேவ பிள்ளைகள் மேல் அக்கினி பற்றி எறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதிகாலை வேலையை தேவனை தேடுங்கள். வார்த்தையை தியானிங்கள். பரிசுத்தவான் வல்லமையினால் வார்த்தையை தியானிங்கள். அக்கினி அபிஷேகத்தால் நிறையுங்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை. அதுதான் மிக மிக முக்கியம். இந்த அநேகர்
இந்த அக்கினி இறங்காததுக்கான வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. அவர்கள் சேர்ச்சுக்கு போகிறார்கள், தசமபாகம் கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், நல்லதுதான். ஆனால் ஒரு அந்த வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்வு இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தமான வாழ்வு இருக்கும் பொழுதுதான் இந்த அக்கினி வந்து பற்றி எரியும். ஞானஸ்தானத்தை ஆவியான அசைவாடுகிறார், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அக்கினி பற்றி எறிய வேண்டுமானார் இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த நித்திய விவசாயத்திலே தாழ்ந்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இந்த பரிசுத்தமான வாழ்க்கை ஆவியான உதவியை நீங்க கேட்கணும். கேட்டு அந்த அக்னியை பற்றி கொடுங்க. ஜோமனோமா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே இந்த நித்திய விவசாயத்திலே கடைசியாக ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்து சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்காக தொடர்ந்து வரும் 2 செய்திகளை நீ ஆசீர்வதித்து, இந்த கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்கிற பிள்ளையை ஆசீர்வதித்து, சங்கமமான நிலையத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தவும் உண்டு. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.